வணக்கம் அவர்களே. இந்த சர்ச்சைய தோற்றுவிக்கின்ற லிஹானா அந்த பெண் 11 வயது பெண்ணுடைய அந்த சிறுமியுடைய மரணத்துக்கு பிறகு, இன்னொரு முக்கியமான சட்டமூலத்த திருத்த இருப்பதாக பிரான்ஸ் அரசாங்கம் அதிரடியாக அறிவித்திருக்கின்றது. அந்த சட்டமூலம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், சிறார்கள பாலியல் பலாத்காரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறவர்களுக்கு, அந்த 20 வருட தண்டனை வழமையாக வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த 20 வருட தண்டனைய ஆயுள் தண்டனையாக மாற்றியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது இப்ப இந்த சிறுமிக்கு நடந்த கொடுமைக்கு பிறகு சட்டம் தூங்குகிறதா? இல்ல அரசாங்கம் மக்கள் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற அந்த நிலைமையில தான், அரசாங்கம் மக்கள் அந்த தங்களுடைய நம்பிக்கை வீண் போயிடக்கூடாது அப்படின்றத வைத்துக்கொண்டு மனதில வைத்துக்கொண்டு, இந்த மாரி ஒரு நடவடிக்கைய அதிரடியாக அறிவித்திருக்கின்றார்கள். இது இப்போ உடனடியாகவே சட்டமூலம் நிறைவேற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அரசு தரப்பில பிரான்ஸ் அரசு தரப்பில சொல்லியிருக்கின்றது. இது ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கும் அதாவது ஏற்கனவே சிறையில் இருக்கிறவர்களுக்கும் அவர்களுடைய குற்றங்கள பொருந்துறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அத தாண்டி நிறைவேறின பிறகு புதுசா இப்படி வர்ற வரைக்கும், இது நேரடியாகவே அதாவது அதுக்கு நேரடியாவே ஆயுள் தண்டனைக்குரிய அதாவது அ ஒரு சீரியஸான அளவுகள் அதாவது 1 தாண்டி அதாவது தொடர்ச்சியாக சிறுவர்கள், சிறுமிகள இலக்கு வைத்து இந்த மாரியான வேலைகள்ல ஈடுபடுற அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படைக்க, அவர்கள் 3 மாசத்துக்குள்ளேயே அதற்குரிய தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அது அது சம்பந்தப்பட்ட அவர்கள் சம்பந்தப்பட்ட முழுமையான வழக்கு அதை முடிக்கிறதுக்கு 3 மாச அவகாசம் தான் போலீசுடைய புலனாய்வு பிரிவுக்கு குடுக்கப்பட்டிருப்பதாக குடுக்குற மாதிரி இந்த சட்டமூலத்த திருத்த இருப்பதாகவும் பிரான்ஸ் அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது. அதன்படி அவர்கள் நேரடியாக ஆயுள் தண்டனை மேன்முறையீடு இல்லாத ஒரு ஆயுள் தண்டனைகள போறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது நிறைவேற்றியதான்னு சொன்னா உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். காரணம், இங்க இவ்வளவு காலமும் சரி, இவர்கள் அதாவதுன்னு சொன்னா என்ன, சிறுமிகள இலக்கு வைத்து பலாத்காரம் செய்றவர்கள் தொடர்ச்சியாக அதே மாரி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காலமே திருந்தவே இல்ல. 5 வருஷம் உள்ள போய் இருந்துட்டு அதே தான் செஞ்சிருக்கிறார்கள். 10 வருஷம் இருந்துட்டு வெளியில வரைக்கும் அதான் செஞ்சிருக்கிறார்கள். ஆனா அப்படின்னா அவங்கள ஒருமிக்க உள்ள பிடிச்சு வைக்கிறது தான் ஒரே வழி. காரணம், பிரான்ஸ்ல தூக்கு தண்டனை இப்ப இல்ல. இப்ப ஆயுள் தண்டனை தான் அங்க இருக்கிற அதிகபட்ச தண்டனை. அப்படினால அந்த தண்டனை தான் கொடுக்கிறதுக்கு இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா இந்த லிஹானான்ற வழக்கிலும் பார்த்தால், அவர் ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல ஏற்கனவே 6 எழுதுறதுக்கு மேல சட்டத்துல சிக்கியிருக்கிறார். அதே குற்றங்களுக்காக. கிட்டத்தட்ட அது வெறும் பாலியல் பலாத்காரம் அப்படியே வந்து கடைசியில இப்ப கொலையிலேயே முடிந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இதே மாரியா விதைக்க அது ஒரு பெரிய சிக்கல் வருது. அப்ப மக்களும் அதே மாரி சட்டம் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் திரும்பினார்கள். காரணம், இது எல்லாமே அதாவது இவர்கள் அத செய்யாட்டிக்கு அந்த அந்த இடத்துல இருக்கிற மக்கள் அத செய்திருப்பார்கள். மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னா, அரசாங்கம் இருக்குது, காவல்துறை இருக்குது, செய்யும்ன்னு போட்டு அவர்கள் செய்யாம விட்டார்கள். சொன்னா அரசாங்கம், காவல்துறை எல்லாம் இல்லாத காலத்துல மக்கள் அதுல இருக்கிறவங்க தான் அந்த அந்த வேலைய அந்த தண்டனைய குடுத்திருப்பார்கள். அப்ப அப்படி தாண்டி மக்கள் அரசாங்கம், காவல்துறை நம்பிக்க அவர்கள் அத செய்ய போயிக்க, அங்க தான் ஒரு சிக்கல் மக்களுக்கும் அரசுக்கும் இடையில வரும். அது எல்லாத்தையும் கவனத்துல வச்சு தான் அரசியல மேக்ரோன் இப்ப நகர்த்தி இருக்கிறார். பார்க்கலாம். இது எவ்வளவு தூரம் வரப்போகுதுன்னு சொல்லி. ஒரு இதுக்குள்ளேயும் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சில தமிழர்களும் ஏற்கனவே இதே மாரியான கேஸ்கள்ல பிடிபட்டு உள்ள இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்ல தெரியாம கூட இருக்கலாம். இது கடந்த வருடங்கள்ல கடந்த கடந்த ஆண்டுகள்ல நடைபெற்ற விஷயங்கள். கொரோனாக்கு பிற்பட்ட காலம். கொரோனாக்கு முதலும் ஒரு சிலர் பிடிபட்டிருந்தார்கள். அதுக்கு பிறகும் ஒரு சிலர் பிடிபட்டு உள்ள இருக்கிறார்கள் அப்படின்றது. அதையும் அதாவது எங்களுக்குள்ளேயும் ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொள்றோம். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நன்றி.